இப்போ நீதிமன்றத்திலே திமுக அரசு குட்டு வாங்குறது அப்படிங்கிறது வந்து நடந்துக்கிட்டு தான் இந்த 4 ஆண்டுகளில் நிறைய முறை நீதிமன்றத்தில் குட்டு வாங்கியிருக்கு. இப்போ நீதிமன்றமே அரசை பார்த்து ஒரு கேள்வி எழுப்பும்போது தான் நிதிநிலை வந்து கவலை அளிக்குது அப்படின்னு கேட்கும்போது தான் இந்த நிதியெல்லாம் அரசு என்ன பண்ணுச்சு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. இன்னொன்று வந்து மக்களுக்கு வந்து முறையான திட்டங்களை கொண்டுட்டு வர முடியல, திமுகவோட செயலற்ற தன்மையை தான் நீதிமன்றம் வந்து சுட்டி காட்டுதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருதுல்ல. நிச்சயமா நிச்சயமா அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் ஒரு விஷயம், மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி கட்டிலை இருந்து இறங்கக்கூடிய சூழ்நிலை, ஆட்சியை விட்டு வெளியே வந்துட்டார், எதிர்க்கட்சி தலைவராகிவிட்டார். ஓகே, முதல் சட்டமன்றத்திலே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, நிதிநிலை பற்றி வெள்ளை அறிக்கை விட வேண்டும் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் என்று முதல் கேட்டார். கேட்ட உடனே இந்த வெள்ளை அறிக்கை போல நாங்கள் வெள்ளை அறிக்கையை கொண்டு வந்து தமிழ்நாட்டிலே சமர்ப்பிப்போம், கடந்த 5 ஆண்டுகால ஆட்சி எடப்பாடியாரினுடைய ஆட்சியினுடைய வெள்ளை அறிக்கை சமர்ப்பிப்போம்